மைக் எடுத்து விட்டுட்டு வழி நடத்துங்களா ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். ஆமா, கேக்குதா ஐயா? ஆமென். நினைந்துட்டு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் இந்த நாளிலும் சங்கம் இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளும் தகப்பனே, நீங்க தாமே கூடியிருந்து நடத்திவார் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இன்றைய நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த நாளிலும் ஆண்டவரே, அடியன் உட்பட உம்முடைய பிள்ளைகள் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரும் என் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தில் இந்த நாட்களை மீண்டுமாய் உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் மகா உபத்திரவத்தின் காலம் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கின்றேன். நேற்றைய நாட்களிலே பகுதி 1 இந்த நாட்களை எடுத்து சில காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் மகா உபத்திரவத்தின் காலத்தினுடைய பகுதி 2வது பகுதியை இன்றைய நாளிலே வாசிக்கும்படியாக வாஞ்சிக்கின்றேன். பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, இங்கே இந்த காரியங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கிற நேரத்தை இந்த நாட்களிலே கவனிக்கையிலே எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், ஆகையால் நீங்கள் இவற்றை காணும்போது உபத்திரவ காலம் முடிந்தது, கிறிஸ்து இந்த உலகத்தில் ஆட்சி செய்யும்படி திரும்பி வருவார் என்றும் அறிந்து கொள்ளலாம். எப்படி என்றால், இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வருகிற இடையிலுள்ள காலங்களிலே அங்கே வேதத்திலே 3-4 இடங்களிலே இந்த நாட்களை அப்படியாக இந்த நாட்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தானியேலின் புஸ்தகம், வெளிப்படுத்தல் புஸ்தகம், இப்படியான அந்த புஸ்தகங்களிலே இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களே தெளிவாக இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே இந்த வேதப்பதி இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 24ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால் பாருங்கள், அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சபீமமாய் வாசல் அருகே வந்து நிற்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை இந்த வேத பகுதி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்து நிற்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் வருகிறார் என்பதை குறித்து அறியக்கூடியதாக இருக்கும். யுத்தங்களுடைய செய்திகளை கேட்கிற வேளையிலே, அதாவது வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பாக நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் அங்கே வாசல் அருகே வந்து நிற்கிறார், நாங்கள் தயாராக வேண்டும் என்பதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதனுடைய அர்த்தம் என்ன? ஆபிரகாமின் சந்ததியாகிய அந்த நாட்களில் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கிற அந்த சந்ததிகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சந்ததியினுடைய காலத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், ஆபிரகாம் வாழ்ந்த காலம் எங்கே? ஆபிரகாமுடைய காலத்திற்கு பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த காலங்கள் எங்கே என்பதை அங்கே பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே நோவாவினுடைய சந்ததியிலே இருந்து ஆதிகாமம் 5ஆம் அதிகாரத்திலே 6வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அப்படியாக அந்த நாட்களை வருகிற வேளையிலே தான் இங்கே 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை தேவன் அழைத்து அந்த நோவாவுடைய சந்ததியிலே இந்த நாட்களை வந்தவராக, அதன் பிறகு அப்படியே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியினூடாக வந்து இந்த நாட்களில் இன்றைக்கு நாங்கள் ஆபிரகாம் சந்ததிகளா இருந்தாலும் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய வம்சமாக அவருடைய சந்ததிகளாகவும் இந்த நாட்களில் இருக்கிறோம். அதைத்தான் இந்த வேதப்பகுதி சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போவாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சந்ததிகள் இந்த நாட்களில் ஒளிந்து போவாது. இன்றைக்கு நாங்கள் என்னதான் காரியங்களா இருந்தாலும் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தபடியே இந்த நாட்களில் அந்த சந்ததியை அங்கே இந்த நாட்களில் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாக இந்த நாட்களில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இந்த நாட்களில் இருக்கிறவர்களாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலாக இந்த நாட்களில் உருவாக்கப்பட்டவர்களாய் இந்த நாட்களை நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறது இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் இந்த எப்படித்தான் ஆதிகாமத்திலே ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் தன்னுடைய சாயலாக இந்த நாட்களிலே ஆதாமை உருவாக்கினாலும், ஆனால் என்னதான் காரியமா இருந்தாலும் வேதம் ஆதாமினுடைய சந்ததி என்று சொல்லவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா கேளுங்க. அப்ப ஆதாமினுடைய சந்ததி என்று சொல்லி வேதம் இன்றைக்கு நமக்கு எந்த விதமான தகவல்களோ எந்த விதமான காரியங்களோ இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லவில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆனால் இன்றைக்கு நாங்கள் யாருடைய சந்ததி என்று பார்க்கிற வேளையிலே நாங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய சந்ததியாக அந்த நாட்களை இருக்கிறோம் என்பதைத்தான் அங்கே மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள் எப்படி என்றால் ஒவ்வொரு சந்ததிகளையும் அங்கே எழுதப்பட்டு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். தலைமுறைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்து அப்படியே அந்த நாட்களில் அந்த தலைமுறைகளுக்காக அந்த நாட்களை மாற்றப்படுகிற வேளையிலே கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்திலே வருகிற வேளையிலே கிறிஸ்துவுக்குள்ளாக என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் ஆபிரகாம் இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே அங்கே ஆபிரகாம் தான் இந்த நாட்களில் ஜாதிகளின் தகப்பனாக இந்த நாட்களில் இருக்கிறதை பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களில் தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருடைய உபதேசங்கள் பழைய ஏற்பாட்டை பார்க்காதீர்கள், புதிய ஏற்பாட்டை பார்த்து இந்த நாட்களில் நடவுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே இருந்து இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே தான் புதிய ஏற்பாட்டிலே அந்த பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் எப்படியாக கிறிஸ்துவனுடைய காரியங்கள் உருவாகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியுமா இந்த நாட்களில் இருக்கிறது. பழைய ஏற்பாடு இல்லைன்னு சொல்லி சொன்னால் கிறிஸ்துவனுடைய காரியங்களுக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியங்களுக்கு ஆதாரங்கள் இல்லை. ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகங்களை எடுத்து பாருங்கள், ஓசியாவை எடுத்து பாருங்கள், இன்னும் அநேக சின்ன சின்ன தீர்க்க தரிசனங்கள் புஸ்தகங்களை எடுத்து பாருங்கள். ஆண்டவருடைய பிறப்பை குறித்து, ஆண்டவர் இப்படியாக வருவார், ஜனங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, ஆதிகாமத்திலே கூட இந்த நாட்கள் அந்த காரியத்தை குறித்து யோபு கூட இந்த நாட்கள் அதை சொல்லி இருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது, அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப அப்படிப்பட்ட அந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது தெளிவாக. ஆண்டவர் தன்னுடைய வாயினாலே சொன்ன காரியம் இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்திலே இந்த சம்பவங்கள் நடக்கிற வேளையிலே, இப்படியான காரியங்கள் நடக்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர் சமீபமாய் இந்த நாட்களிலே நிற்கிறார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே 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 உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம், அன்பு பிள்ளைகளே. அப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த பார்க்கிற காரியத்திலே இங்கே வேதம் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சம்பவங்கள் நடக்கிற வேளையிலே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை நிச்சயம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மற்ற யாரிடத்திலும் போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், இங்கே வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே நாங்கள் வேதத்திலிருந்து சில காரியங்கள் இந்த நாட்களை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே இந்த வேதப்பதி சொல்லுகிறது பாருங்கள், பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்திலே கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுகிறவர்களையும் அளந்து பார். அப்ப ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியினால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 40 மாதங்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம், அருமையான அன்பு பிள்ளைகளே. பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இந்த இடத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை பாருங்கள். அந்த கோலினால் அளக்கப்படுகிற வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த தொழுது கொள்ளுகிறவர்களே அங்கே இந்த நாட்களை அளந்து பார்க்கும்படியாக சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற அந்த பிரகாரத்திலே புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டபடியினால் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே என்ன காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. புறஜாதிகள் இங்கே அந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வருகிற வேளையிலும் அங்கே எப்படியாக இருக்கிறது சொல்லி சொன்னால், அவர்களுடைய காரியம் எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது, அருமையான கர்த்தருடைய. அப்ப தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு விசேஷித்த காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறார் என்பதை கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம், அருமையான அன்பு பிள்ளைகளே. பாருங்கள், இந்த 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, 6வது வசனத்திலே வாசிக்கின்றேன் பாருங்கள். வெளிப்படுத்தல் 12:6 சொல்லப்படுகிறது, இஸ்ரியானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1120 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக அங்கே தேவனாலே அனுப்பப்பட்ட இடம் அவளுக்கு இந்த நாட்களே உண்டாயிருந்ததுன்னு சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அது 3.5 வருஷ காலங்களை இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் இந்த 7 வருஷம் என்று சொல்லப்படுகிற காரியத்திலே, இந்த கடைசி நாட்கள் அந்த கிறிஸ்துடைய ஆட்சி 7 வருஷம் என்று சொல்லப்படுகிற காரியத்திலே அந்த அரவாசி காலங்கள் அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் 3 வருஷங்கள் நல்லொரு ஆட்சியை கொண்டு வருவான் ஜனங்களுக்குள்ளே. ஜனங்கள் தன்னை விசுவாசிக்கும்படியாகோ நம்பும்படியாக பாருங்க, அரசியல்வாதி இருக்கிறாங்க, என்ன செய்வாங்க, ஆட்சியில வருவதற்கு முன்பா ஜனங்கள்ட்ட போய், என்னமா நீ எனக்கு போட்ட போடு, நான் உனக்கு இந்த காரியத்தை செய்தான் சொல்லுவாங்க. என்னதான் காரியமா இருந்தாலும் உடனே அவர்கள் அந்த பெட்டிஷன் துண்டலை எழுதி இந்த நாட்களை கொடுக்கிற வேளையிலே உடனே இந்த நாட்களை அவர் நேரடியாக வந்து இந்த நாட்களை அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருடைய காரியத்தை வேண்டுவார்கள்.
இதெல்லாம் ஒரு பகட்டான காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். வேண்டிட்டே குப்பை தொட்டிக்கு போட்டு போயிடுவாங்க. எல்லாம் அந்த காரியம் செய்கிறேன் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்கள். ஏனென்றால் அவர் ஆட்சிக்கு வர வேணும். ஆனா ஆட்சிக்கு வந்த அப்புறம் அந்த காரியத்தை செய்து முடிப்பாங்களோ? செய்ய மாட்டாங்க. ரோட்டை திருத்த வேணும்னு சொல்லி சொன்னால் அந்த நாட்கள் என்ன செய்வார்கள்? எலெக்ஷன் கேட்டு எலெக்ஷன் சொல்லலாம் ரோட்டு திருத்துறோம்னா அந்த காரியத்தை செய்து முடிச்சிடலாம். அது கவலைப்படாதீர்கள் ஓட்டை போட்டுருவோம்னு சொல்லி. ஆனா அந்த ஓட்டை போட்டு குறிப்பிட்ட 4 வருஷமோ 7 வருஷமோ அந்த காலத்துக்குள்ளே அவன் தனக்கு ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான், தனக்கு தேவையான பணத்தை சேர்த்து கொள்ளுவான். ஆனால் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஜனங்களுடைய தேவைகளை சந்திப்பான் என்று சொல்றது தவறான காரியம், பொய்யான காரியம். இன்றைக்கு அப்படித்தான் அரசியல்ல இருக்கிற காரியங்களாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் அந்தி கிறிஸ்து இந்த 3.5 வருஷம் வருவான் ஏமாத்துக்காரன் ஐயா. அவன் வேதம் சொல்றது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று சொல்லி பிசாசை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனா பாருங்கள், அந்த 3.5 வருஷ காலம் நாட்களிலே நல்லவனாக நடிப்பான், ஜனங்களுக்கு நல்ல காரியங்களை செய்வான். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல காரியங்களை இந்த நாட்களில் செய்து கொடுப்பான். ஆலயத்தின் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒத்துழைச்சி எல்லா செயல்பாட்டிலையும் இந்த நாட்களை அவன் செயல்பட்டு கொண்டிருப்பான். ஆனால் இந்த 3.5 வருஷம் துவங்கினதற்கு முடிந்ததற்கு பின்பாக தன்னுடைய சுயரூபத்தை இந்த நாட்களிலே காண்பிக்கிற வழியில்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே தெரிந்து கொள்வார்கள், நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதான் இன்றைக்கு நடக்கிற காரியமாக இந்த நாட்கள் இருக்குது. அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது, நாங்கள் எப்பொழுதும் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 5வது வசனத்திலே இருந்து 7வது வசனம் வரைக்கும், பெருமையானவைகளையும் தூசணங்களையும் பேசும்பாய் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அதற்கு பின்பாக அது தேவனை தூசிக்கும்படிக்கு தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்திலே வாசமாய் இருக்கிறவர்களையும் தூசித்தது என்று சொல்லி சொல்லப்படுவது. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரன் மேலும் ஜாதிக்காரன் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி காலத்திலே அந்த அந்தி கிறிஸ்துவுடைய காரியம் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கும் என்று சொன்னால், இந்த மகா உக்கிரம காலத்திலே பார்க்கிற உபத்திரவ காலத்திலே அவன் இந்த நாட்களிலே ஜெயிக்கிறவனாய் இந்த நாட்களில் நிற்பான் என்பதைத்தான் கர்த்தருடைய வேதாகம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே என்ன காரியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் இந்த உறுதியான எதிர்பார்ப்பு காரணமாக விசுவாசிகள் கிறிஸ்து வந்துவிட்டார் என்று யாராவது கூறினால் அதை இந்த நாட்களிலே நம்பக்கூடாது என்பதை நினைவிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இங்கே மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே 23வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே வேதம் தெளிவாக இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். இங்கே மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது. 24ஆம் அதிகாரத்திலே 23 இருந்து வாசிக்கிற வேளையிலே இந்த வேத பகுதி சொல்லுகிற காரியம், அப்பொழுது இங்கே இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவன் சொன்னாலாகிலும் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். எப்படி என்றால், ஆகையால் அதோ வனாந்தரத்திலே இருக்கிறார் என்று சொல்லுவார்கள், ஆனால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கே தோன்றி மேற்கு வரையும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகை இருக்கும் என்று சொல்லி இந்த வேத பகுதி இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப மனுஷகுமாருடைய வருகை எப்படியாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு மின்னல் எப்படியாக தோன்றி இந்த நாட்களிலே எப்படியாக மறைகிறதோ அதே விதமாகத்தான் இந்த நாட்களிலே இருக்கும் என்பதைத்தான் அங்கே மனுஷகுமாருடைய வருகை வரும் என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லக்கூடியதாக இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப மனுஷகுமாரன் வருகை எப்படியாக இருக்குமா? எல்லோரும் காணக்கூடியதாக இருக்கும். இந்த உலகத்தில் அப்போது இருக்கும் அனைவரும் அதை அறியார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் ஒரு அடையாளத்தை இந்த நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகளையும் அங்கே தோற்றம் இப்படியாக இருக்கிறது சொன்னால், அவர்கள் சாத்தானின் ஊழியக்காரர்கள் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 24 அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், அவனும் அற்புதங்களை செய்வார், ஆனால் எல்லா அற்புதங்களையும் அவனால் செய்ய முடியாது. அதைத்தான் நாங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தண்ணீரை ரசமாக மாற்றினார்.
அதே அப்படியாக அது தண்ணீர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு இயற்கை பொருள். இங்கே பாருங்கள் இந்த பூமியிலே தண்ணீர், ஜலம், நெருப்பு, காற்று இது 3ம் இயற்கை பொருள். இந்த 3 காரியங்களை இந்த நாட்களிலே அவனாலே மாற்ற முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளே. இதைத்தான் நீங்க பார்க்க வேண்டும். அப்ப தண்ணீரை ஆண்டவர் ரசமா மாற்றினார்ன்னு சொல்லி சொன்னால் அவனாலே அந்த காரியம் செய்ய முடியாது. ஆண்டவர் ஜலத்தின் மேல் நடந்தார் என்று சொல்லி சொன்னால் அவனால செய்ய முடியாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள் ஏனென்று சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால் எல்லா காரியத்தையும் அந்த அற்புதங்கள் மூலமாய் செய்ய முடியாது. அதன் சாயலாக செய்வானே ஒழிய ஆனால் நிஜம் இல்லை. பாருங்கள் பார்வோனுக்கு முன்னாலே அங்கே நின்ற பார்வோனுடைய மந்திரவாதிகள் என்ன செய்தார்கள்? கோலை போட்டார்கள். கோலு பாம்பாய் வந்தது. அப்ப என்னன்னு சொன்னா அவனுக்கு தெரியும் இந்த நாட்கள்ல என்னன்னு சொல்லி சொன்னால் ஏனென்றால் ஆண்டவர் மோசையை அழைத்து மோசையை அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே சீனாய் மலையிலே பேசுகிற வழியிலே என் கையில் இருக்கிற கோலை போடு போடு என்று சொல்லுகிற வழியில இந்த நாட்கள் அவன் போட்ட வழியில அது பாம்பாய் வந்தது. அவன் எல்லாவற்றையும் அங்கே பார்த்து கொண்டிருந்தான் கர்த்தருடைய பிள்ளைகளை. இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவன் என்ன தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை அவன் தெளிவாக இந்த நாட்களை அறிந்து கொள்வான். ஒருவனுக்கு ஒரு கத்திரது நாட்கள் ஒரு மனுஷனுக்கு வரத்தை கொடுத்து காரியங்கள் செய்யறான்னு சொன்னால் அவன் அதையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பான். ஆனால் அந்த வரம் கிரிகை செய்ய முடியாதபடி அநேக தடைகளை போட்டு கொண்டிருப்பான். அப்படியானால் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர் முன்னேற முடியாதபடி இந்த வரங்கள் அவருக்குள்ளே கிரிகை செய்ய முடியாதபடி தடைகளை போட்டு கடைசியாக என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் அவரை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அந்த இடத்திலே பாருங்கள் அந்த ஊழியக்காரனுக்கு எதிராக வேறு யாரையாவது எழுப்பி ஒரு விசுவாசி எழுப்பி இந்த நாட்களை அவரை அந்த இடத்திலே இருந்து அவமானப்படுத்தி வெளியிலே தள்ளுகிற நிலைக்குள்ளே கொண்டு வருவார். ஆனால் அந்த நிலைமையிலே பார்க்கிற வேளையிலே அந்த ஊழியக்காரன் ஆண்டவரோடு வைராக்கியமா இந்த நாட்களில் இருப்பானா இருந்தால் தேவன் இந்த நாட்களை கைவிட மாட்டார். யுத்தம் தன்னுடையது என்று சொல்லி யுத்தம் செய்வார் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப இங்கே பாருங்கள் இவர் அந்த மந்திரவாதி 2 தடிகளை போட்டு பாம்பாயினது அந்த பாம்பு நிஜ பாம்பா இல்லை. ஏனென்றால் மோசே போட்ட தடியின் மூலமாக அங்க என்ன நடந்தது? அந்த தடியிலே வந்த தடி அதுவும் பாம்பாய் மாறி அந்த பாம்பு இந்த பாம்பு 2ஐயும் விழுங்கிவிட்டது. அப்படியானால் சாத்தாவுடைய தந்திரங்கள் இந்த நாட்களில் ஆண்டவருடைய காரியங்களுக்கு முன்னாலே ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கு முன்னாலே ஆண்டவராலே அனுப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு முன்னாலே நிலைநிற்க முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதை தான் இங்க வேதம் சொல்லுகிறது. நாங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களே கண்டறிய வேண்டும். நாங்கள் அங்கே ஆண்டவர் நிற்கிறார், அங்கே அற்புதம் நடக்கிறது, இங்கே அற்புதம் நடக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை அங்குமங்கும் அலைந்து திரிவோமா இருந்தால் நாங்கள் ஒரு ஏமாற்றுப்படுகிறவர்களா இந்த நாட்களை இருப்போம் என்பதைத்தான் இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கு நான் அநேக காரியங்களை இந்த டிவி மூலமா இந்த நாட்களை ஊழியக்காரன் மூலமா இந்த நாட்களை காத்திருக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை. இதோ ஆண்டவர் வருகிறார், இத்தனாம் தேதி வருகிற காரியத்தை காணிய வில்லுங்க, பூமியை வில்லுங்க, எல்லா காரியத்தையும் வில்லுங்க. அமெரிக்கா தேசம் வேறு தேசங்களை நடந்திருக்கு. அவள் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் வரப்போறான்னு சொல்லி இந்த நாட்களிலே தங்களுடைய காணிகள் தங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாவற்றையும் வித்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் வரவில்லை. இன்னொரு கூட்டம் இந்த நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு சில 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியங்கள். ஒரு சபையிலே இந்த நாட்களில் ஒரு போதர் சொன்ன அந்த நாட்களில் இன்றவு ஆண்டவர் வரப்போறார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இந்த கொங்கிரிகேஷன் சர்ச் விசுவாசிகள் அவர்களை அழைத்து இந்த நாட்கள் என்ன செய்தார்? சபைக்குள்ளே வைத்து அதாவது என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு வரப்போற ஆண்டவர் முதலாவது நாங்கள் தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தற்கொலை செய்திருக்கிறார்கள். 1-2 பேர்ல கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் பாருங்கள் அந்த சேர்ச்சுக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே அந்த சரீரங்கள் செத்து இந்த நாட்களே அப்படியே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாளையிலே ஒரு அந்த அயலை சுற்றி ஒரு நாற்றம் எடுத்த வேளையிலே அவர்கள் போலீஸுக்கு அறிவித்து அந்த இடத்துல வந்து பார்த்த வேளையிலே அவ்வளவு சடலங்களும் அப்படி அந்த ஆலயத்திலிருந்து மீட்டுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. பொய்யான தகவல், பொய்யான காரியங்கள், இப்படி அநேகர்கள் இன்றைக்கு அங்கே இந்த நாட்களே அங்கே தோண்டி இருக்கிறதை பார்க்கும். ஏனென்றால் உலகத்திலே ஏமாற்றப்படக்கூடியவர்கள் இருப்பார்களா இருந்தால் அங்கே ஏமாற்றுகிறவன் கட்டாயம் இருப்பான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏமாறுகிறவன் இருந்தால் ஏமாற்றுகிறவன் இருப்பான் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தால் வேதம் எதை சொல்லுகிறதோ அதன்படி இந்த நாட்களை நாங்கள் சிந்திப்போம். ஆண்டவர் வருவார், இத்தனை மணிக்கு வருவார், இப்படியாக வருவார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதத்திலே எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது எப்படியாக என்றால் மின்னல் கிழக்கே தோன்றி மேற்கே மறைகிற வரையிலே அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே தான் ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களே வறுமை ஒழிய 2 கிழமை 3 கிழமைக்கு முன்பு ஆண்டவர் வீட்டை வந்து அங்க பூமியில வந்து விசிட் பண்ணி ஹோட்டல் எடுத்திருந்து இந்த நாட்களே காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து இந்த நாட்களே வாங்கப்பா ஜனங்களை நீ செலக்ட் பண்ணி கூட்டிக் கொண்டு போவோம்னு சொல்லி போக மாட்டார் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்று சொன்னால்
அவர் 33 வருஷம் இந்த நாட்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து விட்டார். ஆண்டவருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் தெளிவாக இந்த நாட்களிலே தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே ஆண்டுடைய வருகை எப்படியாக இருக்கும் என்பதை நாங்கள் கவனமாக இந்த நாட்களை பார்க்க வேண்டும். இந்த மகா உபத்திரவ காலத்திலே இப்படியான ஒரு பொய் வதந்திகளை, பொய்யான காரியங்களை இந்த நாட்களை அவர்கள் சொல்லுவார்கள். அந்த பொய்யான காரியங்களை இந்த நாட்களில் சொல்லுகிற வழியிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றும், அவர்கள் சாத்தானின் ஊழியக்காரர்களாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் சொல்லி மத்தேயு 24:24 வாசித்தோம். இத்தகைய போலியான கிறிஸ்தவ தீர்க்கதரிசிகள், போதகர்கள், ஊழியர்கள் இவர்களை இந்த நாட்களை பற்றி மிகவும் விழிப்புணர்வை இருக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசிகளுக்கு எச்சரிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் சொல்லவில்லை, எச்சரிக்கிறார். அப்ப ரொம்ப கவனமாயிருங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் அனைவரும் பொய்யரும் போலியானவர்களும், எனினும் அவர்கள் அற்புதங்களை செய்வார்கள், நோய்களை குணமாக்குவார்கள், அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள், தங்கள் ஊழியங்களில் மிகுந்த வெற்றியை இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்வார்கள், கண்டவர்கள் போல இந்த நாட்களிலே தோன்றுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அதே வேளையிலே இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வேதத்தில் காணப்படும் சத்தியங்களை புரட்டி விடுவார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப கர்த்தருடைய வேதத்திலே இருக்கிற சத்தியங்கள் எப்பொழுது புரட்டப்படுகிற வேளையிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை புரட்டுவார்கள் சொல்லி. மத்தேயு 7:22 இந்த நாட்களிலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், மத்தேயு 7:22 நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிற வாசிக்கிற என்னோடு கூட இந்த நாட்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 7:22 சொல்லப்படுகிறது. அதாவது, அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை திரட்டினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போகுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், இன்றைக்கு இவங்க என்ன செய்வாங்க, ஆண்டோடைய நாமத்தில் அதை செய்த நிறுத்தன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவுடைய அந்த நியாய தீர்ப்புக்கு முன்னால் இந்த நாங்கள் இருக்கிற வழியில அவர் சொல்லுவார்கள், ஆண்டவர் உங்களுடைய நாமத்தினால அதை செய்தனான் ஆண்டவரே, எனக்கே ஆண்டவரே தண்டனை என்று சொல்லி கேட்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுவார், உன்னை நான் அறியேன். இதான் அந்த கள்ள தீர்க்க தரிசனம். அப்ப ஆண்டவர் சொல்லாத காரியத்தை சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில செய்யாத காரியத்தை ஆண்டவர் செய்ததாக அந்த நாட்களில் நாங்கள் அங்கே திருச்சி சொல்லுகிற எல்லா காரியத்தையும் ரொம்ப அந்த நாட்களிலே கவனமாக அந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கலாத்தியரின் புஸ்தகம் 1 9 இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியரின் புஸ்தகம் 9 பாருங்கள், 1 வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல், ரொம்ப கவனமா பாருங்கள், வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். இதுதான் வேதத்தினுடைய அடிப்படையான காரியங்கள். யார் சொல்லுகிற, கலாத்தியர் சபைக்கு பவுலடிகள் சொல்லுகிறார். எப்படி என்றால், முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் எப்படிப்பட்டவனாம், சபிக்கப்பட்டவனாம் சொல்லி நாட்கள். அப்படியானால் என்ன காரணம் என்று சொன்னால், பொய் உபதேசங்கள், பொய் சுவிசேஷங்கள் வரும் என்பதை வேதம் தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு பொய்யான உபதேசங்கள், பொய்யான சத்தியங்கள், பொய்யான காரியங்கள் இந்த நாட்களிலே கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நமக்குள்ளே ஒரு தேவனுடைய ஞானம் பெற வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்குள்ளே இந்த நாட்களே அந்த காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால், தேவன் நமக்குள்ளே வாசம் செய்து நமக்குள்ளே கிரிகள் நடப்பிப்பாரா இருந்தால்தான் அதை இந்த நாட்களை அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் உலகத்தோடும் ஆண்டவரோடும் இந்த நாட்களை இருந்து கொள்வோமா இருந்தால் இந்த மெய்யான சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. விடுதலை இல்லாதபடி இந்த நாட்களை என்ன செய்ய முடியும், வாழ்ந்து கொண்டே இந்த நாட்களை இருக்க முடியும். ஏனோ தானோ பாருங்க, இந்த பூமியில 2 வகையான ஜனங்கள் இருக்கிறாங்க. எப்படி சொன்னா, ஒரு ஜனம் இந்த நாட்கள் சொல்லுவார்,
நான் இப்படித்தான் வாழ வேணும்னு சொல்லி சீவிப்பான். இன்னொருத்தன் இருக்கிறான், நான் எப்படி வாழ்ந்தாலும் சரின்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதுல நாங்கள் எந்த கூட்டம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்றால் அவன் ஒரு நியமனத்தை வச்சிருப்பான். இந்த வழியில தான் நான் செய்ய வேண்டும், நான் இப்படி சம்பாதிக்க வேண்டும், இப்படியாக சிவிக்க வேண்டும், இப்படியாக திருமணம் செய்ய வேண்டும், இப்படியான காரியத்தை செய்ய வேண்டும், இப்படியாக வாழ்ந்து மறிக்க வேண்டும். இன்னொருதான் இருக்கிறான், அந்த நாட்கள் என்ன வச்சுனான், நான் வாடகைக்கு வீடு எடுத்தாலும் வீட்டு காசு கொடுக்க தேவையில்லை. இந்த நாட்கள் நான் எப்படி திரத்தி விட்டா வேறு இடத்துல போய் அங்கே வேறொரு வீட்டை பார்ப்போம், வேறொரு காரியத்தை யாரையாவது ஏமாத்தி சுத்தி இப்படியான காரியங்களை செய்து வாழ்வோம்னு சொல்லி இந்த நாட்களே அங்க சிவிக்கிறவனா இருப்பான் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடினால் நாங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், கிறிஸ்துவை போல் நாங்கள் வாழ வேண்டும், கிறிஸ்து நமக்களித்த கிருபை நிமித்தம் இப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரி, அப்ப கலாத்தியர் 9:9 நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் இந்த நாட்களை தெளிவாக சொல்லுகிறது, இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறு சுவிசேஷத்தை இந்த நாட்களில் ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அங்கே என்ன செய்யட்டாம், அங்கே அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சில வருவாங்க ஓன்லி ஜீசஸ் என்னுவாங்க, ஒருத்தன் வருவான் யெகோவா விட்னஸ் என்று வருவான், ஒருவன் வருவான் இந்த நாட்களில் வைன் குடிக்கலாம் என்று வருவான் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் வருவான் இந்த நாட்களில் பாவம் செய்றீங்களா, கொஞ்சம் பாவம் செய்தா பிரச்சனை இல்லை, அது ஆண்டவர் மன்னிச்சு விடுவார் என்று சொல்லுவார். ஒருவன் சொல்லுவான் இந்த நாட்களை அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லி இந்த நாட்களை இல்லாத சொல்லி கொண்டிருப்பான். இதெல்லாம் பொய்யான உபதேசங்கள். ஆனால் வேதம் எதை சொல்லுகிறது அதைத்தான் இந்த நாட்களை பார்க்க வேண்டும். இன்றைக்கு விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு வந்த வேளையிலே ஆண்டவர் என்ன சொல்லி விடுகிறான், நீ போ, மறுபடியும் இந்த பாவத்தை செய்யாதே அம்மா, நீ போய் அப்படியே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த ஸ்திரியை போய் ஆண்டவர் இந்த நாட்களை மன்னிச்சு விட்டு நீ மறுபடியும் போய் இந்த நாட்களிலே இந்த காரியத்தை செய்து பிழைச்சுக்கொள்ளு சொல்லி இருந்தால் எப்படியாக இருக்கும்? அது தவறான உபதேசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தவறு செய்யாதே என்று சொல்லுகிறவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு நோய்கள் வருகிறது முக்கியமான காரியம் பாவத்து நிமித்தம் தான் இந்த நாட்களில் இந்த நோய்கள் வருகிறது என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த பாவத்தை ஏன் செய்ய வேண்டும், பாவத்தினால் இந்த நாட்களில் இந்த நோயை சம்பாதித்து என்னத்திற்காக இந்த சரீரத்தை கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாட்களை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அதனாலே வேதம் சொல்லுகிறது பாவத்தை விட்டு இந்த நாட்களை நாங்கள் விலகி ஓட வேண்டும். இப்ப யோசேப்பை பாருங்க, இச்சையை விட்டு விலகி ஓடினார். இப்ப அந்த இடத்துல பாருங்கள், யோசேப்பை யாரு பிடிக்கிறார், அந்த போத்திபாவுடைய அந்த மனைவியார் இந்த நாட்களை பிடிக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அந்த இடத்துல பாருங்கள், அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, ராஜாக்கு அடுத்த அதிகாரம் இந்த நாட்களை இருக்கிறது. அப்படி இருந்தும் அங்க என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துல யோசேப்பு அந்த காரியத்துல சம்பந்தப்பட்டிருந்தால் யோசேப்புக்கு என்ன நடந்திருக்கும், சலுகை கிடைச்சிருக்கும், யோசேப்பு மறியலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே போத்திபான்னு சொல்ல நீ என்ற வீட்டில இருந்து காரியத்தை செய்து கொள் யோசேப்புன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அது தேவனுடைய திட்டம் அல்ல. அந்த திட்டம் இந்த நாட்களில் யோசேப்பினுடைய திட்டமும் அல்ல, அது கர்த்தருடைய திட்டம். என்னவென்று சொல்லி சொன்னால், யோசேப்பு அந்த தேசத்திலே எப்படியாக வர வேணும், ஒரு அதிபதியாக வர வேணும். ஏனென்றால் பஞ்சம் வரப்போகிறது, அவனுடைய அந்த கோத்திரங்கள் இந்த நாட்கள் இந்த 12 கோத்திரங்களும் காப்பாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராலே அங்கீகரிக்கப்பட்ட அந்த கோத்திரங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கோத்திரங்கள் இந்த நாட்களில் என்ன செய்யப்பட வேண்டும், பஞ்சத்திலே மடிந்து விடக்கூடாது, அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய அனாதி தீர்மானமும் திட்டம். அந்த சம்பவத்திலே பாருங்கள், இந்த நாட்களில் யோசேப்பு அந்த இச்சைக்கு விட்டு விலகி ஓடுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், யோசேப்பு குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே போடப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப இதுதான் அந்த சந்தர்ப்பம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் இப்ப யோசேப்பு அந்த பார்த்திபாவுடைய மனைவியின் காரியத்திலே சம்பந்தப்பட்டிருப்பாரா இருந்தால் அவர் சிறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்குள்ள இந்த நாட்களை இந்த நாட்களை அந்த காரியத்தை குறித்து அங்கே சொல்லவும் முடியாத நிலப்பாட்டில் இந்த நாட்களை ஏனென்றால் அந்த திட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கும், தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கும். ஆனால் அந்த இடத்திலே இருக்கிற வழியில தான் பாருங்கள், அந்த பானபாத்திரக்காரர் கூட இந்த நாட்களிலே தங்களுடைய காரியத்தை கேட்டு விடுதலை பெற்றும் யோசேப்பு சொல்லுகிறான், நீங்க போன புறா என்ன நினைவு கூறுங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க மறந்து போனாங்க. ஆனா ஒரு நாள் வருகிறது, அந்த காலங்கள் காரியங்கள் எல்லாம் அந்த நாட்கள் நிறைவேறி கொண்டு போகிற காலகட்டத்திலே அந்த முடிவு கடைசி காலத்துல பாருங்கள், பஞ்சம் துவங்குறதுக்கு முதல் காலத்திலே ஒரு சம்பவத்தை ஆண்டவர் செய்கிறார். யாருக்கு? அங்கே அந்த பார்வோனுடைய சிந்தையிலே இந்த நாட்களில் கனவை தரிசனத்தை கொடுத்து இந்த நாட்களிலே யோசேப்பை இந்த நாட்களிலே அங்கே அந்த இடத்துக்கு கொண்டு வரும்படியாக அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் பார்வோடைய சாத்திரிகளோ ஞான சிருஷ்டிக்காரரோ ஒருவரும் அந்த தரிசனத்துக்கு வழிபாட்டை சொல்லவில்லை. ஆனால் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த போன பாத்திரக்காரன் அதை நினைவு கூர்ந்து சொன்னது நிமித்தம் அங்கே இந்த நாட்களிலே
கொண்டு வரப்படுகிற வேளையிலே யோசேப்பு சொன்ன காரியம், அவனுடைய காரியம் சரியாக எந்த விதமான சறுக்கலும் இல்லாதபடி சரியாக இருந்த நிமித்தம் அங்கே யோசேப்பு சொல்லுகிற அந்த யோசேப் அந்த அரசு ராஜா சொல்லுகிறார் என்னவென்றால், இவன் தான் இந்த காரியத்தை செய்வதற்கு தகுதி உள்ளவன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு, அப்படியே இந்த நாட்களே பார்வோன் அவனை இந்த நாட்களே அந்த தேசத்திலே என்ன செய்கிறார், ஒரு ராஜாவாக இந்த நாட்களை நியமிக்கிறதை பார்க்கிறோம். தன்னோட அரண்மனையிலே பார்வோனுடைய ரீதியில் அவன் இருக்கும்படியாகும் மற்ற சகல காரியங்களும் சகல அந்த எகிப்து தேசத்துடைய அதிகாரம் முழுவதும் யாருக்குள்ளே அடங்கி கிடந்தன்னு சொன்னால் யோசேப்புக்குள்ளே அடங்கி கிடந்தது. யோசேப்பு நில்லண்டா நிற்பாங்க, இரண்டா இருப்பாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த காலகட்டத்தில் தான் அந்த பஞ்சங்கள் துவங்குகிற காலகட்டங்கள். அப்படியான வழியிலே அவர்கள் வந்து போஷிக்கப்படுது. அப்போ அது தேவனுடைய சித்தமும் தேவனுடைய திட்டமுமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த கலாத்தியர் 1 அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது எப்படின்னு சொன்னால், முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தருடைய அந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே மாற்றப்படக்கூடாது என்பதைத்தான் தேவனுடைய காரியங்கள் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் காணுகிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே எப்படி என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இந்த வேதாகமத்திலே இந்த நாட்களிலே விசுவாசிகள் இந்த நாட்களிலே போலி ஊழியக்காரர்களின் ஆவியை இந்த நாட்களை சோதித்து அறியும்படிக்கு எச்சரிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இங்கே அப்போஸ்தலர்கள் விசுவாசிகளுக்கு இந்த நாட்களை எச்சரிக்கிறார்கள். 1 யோவான் 4 அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. நாங்கள் வாசிப்போம் இந்த நாட்களை. 1 யோவான் 4 அதிகாரம் 9வது வசனத்திலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவானின் புஸ்தகம் 4 அதிகாரத்திலே அங்கே 1வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானவைகளோ என்று இந்த நாட்களை என்ன செய்யுங்கள், சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற வேளையிலே அவருடைய நாமத்தை இந்த நாட்களை அறிக்கை செய்கிறார். அவருடைய நாமத்தை இந்த நாட்களை உண்மையாக விசுவாசத்தோடு இந்த நாட்களை பொய்யுக்கல்ல உண்மையாக சொல்லி இந்த நாட்களை ஏற்றுக்கொள்கிறவர் தான் இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாக இந்த நாட்களில் இருக்கிறார். அவரை அறிக்கை செய்யாதவர்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்துடைய ஆவிகளாக இந்த நாட்களில் இருக்கு. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு உலகத்தில் தள்ளப்பட்டிருக்கு. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை. அந்த நாமத்தை சொன்னாலே அவர்களுக்கு பிடியாது கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனால் இன்றைக்கு பேசாத கல்லுகளையும் பேசாத மரங்களையும் இந்த நாட்களை தழுவி கொண்டிருக்கிறார்கள். மனுஷர்களை இந்த நாட்களை தொழுது கொள்ளுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இப்படியாக சில காரியங்கள் இந்த நாட்களை உலகம் எங்கிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த நாட்களிலே பேசுவாரா? இன்றைக்கு தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த நாட்களில் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே பாருங்கள், அதாவது எரிகின்ற அக்னிக்குள்ளே சிங்க கவிலே விருந்துகளை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஜீவனுள்ள தேவனை குறித்து சொல்லுகிறார். தப்புவித்தாரா? தப்புவித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சிங்கம் அல்ல, எத்தனை சிங்கம் இருந்தது அதுக்குள்ளே பாருங்கள். அந்த கெபி என்று சொன்னால் இந்த நாட்களை அநேக சிங்கம் இந்த நாட்களை குடும்பமாக இந்த நாட்களை இருக்கும் பாருங்கள். அந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக பாருங்கள், அந்த நாட்களை ஆண் சிங்கம், பெண் சிங்கம், குட்டி சிங்கங்கள் எல்லாம் அந்த நாட்களை இருந்திருக்கும். ஆனால் அந்த வேளையிலே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், சிங்க கவிலே போட்ட வேளையிலே எதுவும் அவர்களை சேதப்படுத்தவில்லை. ஏனென்றால் ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டது. முதலாவது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய். இதுதான் சத்தியம். இன்னைக்கு நாங்கள் ஆராதிக்கிற அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்தாலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பஞ்சம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இந்த நாட்களே அவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். தன்னுடைய மகனாகிய தீர்க்கதரிசியை சாரிபாத் விதவை மூலமா இந்த நாட்களை என்ன செய்தார்? போஷித்தார். பஞ்சம் ஐயா, அங்க பாருங்கள், இந்த நாட்களை தீர்க்கதரிசி போய்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றா, இன்னிடத்துக்கு போய் இன்னிடத்திலே இப்படியாக கீழே. அங்க பார்த்தால் அவள் பஞ்சத்திலே இருக்கிறாள். அவள் இந்த நாட்களே மாவும் இல்ல, பட்னி எல்லாம் கிடக்குது பாருங்க. கிடக்கிற அரைப்படி மாவையும் இதண்டு கொஞ்சம் எண்ணெயும் கிடக்கு, அதை சுட்டு நான் ஒரு அடையை செய்து சாப்பிட்டு செத்து போகும்னு சொல்லி அவள் சொல்லுகிறாள். ஆனால் அங்க அந்த இடத்துல பாக்குறவர்கள் இவர் சொல்லுறார், போகணும்னு கொஞ்சம் தண்ணி கொண்டாண்டார், பேருந்து பார்த்தா ஒரு அடையை கொண்டு வான்னு சொல்லி அடையை கொண்டு வாடுதுன்னா அவள் சொல்றா, இருக்கிறதை ஒன்றுதான் நானும் என்ற பிள்ளையும் சாப்பிட்றதுக்கு புறகம் பிடிச்சி கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே?
அந்த அடையை இந்த தேவனுடைய மனுஷனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த விதவை என்ன செய்தால் கொண்டு வந்து கொடுத்தார். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அந்த பஞ்சம் முடியும் வரைக்கும் அவருடைய வீட்டில் அந்த மாவும் எண்ணெயும் குறையவில்லையா. இது எப்படி இருக்கு மிராக்கள்? எப்படிப்பட்ட மிராக்கள் யோசிச்சு பாருங்க. அவளுடைய அந்த அந்த அதாவது அந்த பஞ்ச காலம் முடியும் வரைக்கும் அவளும் பிள்ளைகளும் திருப்தியா சாப்பிடணும். இதான் நடந்த சம்பவம் இந்த நாட்கள். மற்றவை பற்றி நான் கதைக்கவில்லை. பக்கத்து வீடு என்ன மாதிரி சாப்பிட்டது பற்றி நாங்கள் கதைக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் தன்னுடைய வார்த்தையின்படி இந்த நாட்களை செய்கிறவர்களை போஷிக்க வல்லவரை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு சில வேளைகளில் நாங்கள் இந்த நாட்களை வேலையை இழந்து அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களே எங்களுக்கு இந்த கடனை கட்ட பிரச்சனையை முடிக்க முடியாமல் இருக்கிறது, என்னென்றுதான் சீபிக்க போகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் திகச்சு கொண்டு இந்த நாட்களை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை ஆராதிப்பாயா இருந்தால் நான் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறேன். Glory to God. நீ என்னை சேவிப்பாயா இருந்தால் நான் உன்னே உன்னுடைய குடும்பத்தை நான் சேவிக்க நான் வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர். அதனாலே பாருங்க, ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஐயா பேசுகிற தெய்வம் ஐயா. அவர் பூமியிலே உண்மையாய் வாழ்ந்ததற்கு வளர்ந்ததற்கு சரித்திரம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆதாரங்கள் கூட இந்த நாட்களை இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு கூட இந்த நாட்களில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்க இஸ்ரவேல் தேசத்திலே போய் பாருங்கள். ஆண்டவர் வாழ்ந்த இடம், வளர்ந்த இடம், சிலுவையிலே அறையப்பட்ட இடம், அவர் வைத்த கல்லறை, அவருடைய சரீரத்தை வைத்த கல்லறை கூட இந்த நாட்களில் இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் அவராலே இந்த நாட்களை அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவரை விசுவாசிக்கிற வேளையிலே அவர் நமக்கு அற்புதங்கள் செய்கிறது. அவருக்கு இந்த நாட்களிலே லேசான காரியம். கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது நம்முடைய இருதயத்தினுடைய விசுவாசத்தை தான். அந்த விசுவாசம் நமக்குள்ளே எப்படியாக கிரிகை செய்கிறதோ அதன்படியே நம்முடைய வாழ்க்கை அமையும்படியாகத்தான் கர்த்தர் இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களே நடத்தி வருகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த 1 யோவான் 4:1 பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது இப்படியாக, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பார்கள், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவர்களா என்று சோதித்து பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசி உலகத்தில் இருக்கிறாங்க, சபைக்கு இருக்கிறாங்க ஐயா. அருமையான கர்த்தர், வீட்டுக்கு வருவாங்க. குடும்பத்துல நாங்க இல்லாத நேரம் வந்து வீட்டுல வந்து யாரோட கதைப்பாக பஞ்சாபிலோட கழிச்சிட்டு போவாங்க. சொந்த உறவினர் மாதிரி வந்து கழிச்சிட்டு போவாங்க. அப்படியா செய்றீங்க, அப்படி கள்ளமான காரியங்களை சொல்லுவாங்க. வீட்டை வந்தோடனே இவரெல்லாம் தேய்ச்சி போயிருப்பார்கள். என்னன்னு சொன்னா, ஏதோ ஒரு புது காரியம் இன்றைக்கு நடந்திருக்கிறதுன்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு குண்டை போட்டு விட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்டவர் அதே வேளையில சொல்லுவாங்க, அங்க இருக்கிறாங்க இயேசு, இங்க இருக்கிறாங்க இயேசு. இந்த நாட்கள் இந்த இயேசு இப்பதான் நான் பார்த்துட்டு வார், இப்பதான் நேற்றையத்தானே அவரோட போய் கழிச்சிட்டு வாருன்னு சொல்லுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவா சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் சொல்லி போனார். யோவானுக்குள்ள சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில், நான் போய் ஒரு தேற்றரவாளரை இந்த நாட்களை அனுப்புகிறேன், கம்ஃபர்ட்டர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் அவர் வந்து உங்களுடைய பாவங்களை கண்டித்து உங்களுக்கு உணர்த்துவார், அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்வார் என்று. அப்படியானால் இந்த நாட்களில் ஏன் ஆண்டவர் அங்கே இருக்க வேணும் இங்கே இருக்கணும்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் அலைந்து திரிய வேண்டும்? நமக்குள்ளே வாசம் செய்கிறார். சரீரமாகிய கொரிந்தியர்ல சொல்லப்படுகிறது, இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள்ளே இந்த நாட்களிலே இந்த மட்பாண்டங்களுக்குள்ளே நாங்கள் பெற்ற பொக்கிஷங்கள் என்று சொல்லி பவுலடிகள் இந்த நாட்களை கொரிந்தியிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மட்பாண்டமாகிய மண்ணான சரீரத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே வாசம் செய்தால் அவர் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகையை நமக்கு இந்த நாட்களிலே உணர்த்தி கொண்டே இந்த நாட்களிலே இருப்பாரை ஒழிய நாங்கள் அங்கு போய் இங்கு போய் பாய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தேசத்துல இருந்தாலும் எந்த மூலைக்கு இருந்தாலும் அவருடைய வருகையில் இந்த நாட்கள் நாங்கள் சரியா இருந்தால் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நீங்க எந்த தீவில போயிருங்க, ஜனங்கள்லாம் தீவில இருந்தாலும் நீங்க ஆண்டவருக்கு சரியாக ஆண்டோடைய இதயத்துக்கு பிரியமா இருந்தால் அவருடைய ரகசிய வருகையில் இந்த நாட்களே டக் உடனே இந்த நாட்களை நாங்கள் ராப்ஷர் எடுத்துக்கொள்ளப்பட்டு போறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதை ஜாக்கிரதையா இருக்கும்படியாக அந்த வேளையிலே சொல்லுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகா உபத்திரவத்தின் காலத்திலே பார்க்கிற வேளையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களை நடக்கும். பாருங்கள், போலியான ஊழியக்காரர்கள் ஏமாற்றுவதும் கூடவே இந்த நாட்களை அற்புதங்களை செய்து காட்டுவதுமையும் தேவன் இந்த நாட்களே அனுமதிக்கிறார். அதை ஆண்டவர் அனுமதிக்கிறார் ஐயா. அதை ஸ்டாப் பண்ணேன். என்னடா பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில யோபுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். யோபுவை இந்த நாட்களில் யோபுடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வழியில அவன் கேட்கிறான்,
ஆறு பிசாசு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து கேட்கிறான், நீர் அவரை சுற்றி வேலி அடைத்திருக்கிற வேலி எடுத்து விடும், மீதி காரியங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் அனுமதித்தார் ஐயா. என்ன காரியம்? நீ இந்த அப்படி உன்னுடைய கருத்தை நான் ஒப்பு கொடுத்து நீ செய்யன்னு சொல்லி. ஆனால் யோபு அங்கே அசைந்ததா? இல்லை. யோபு வைராக்கியமா நின்றான். அவனால் எல்லாம் செய்து பார்த்தான். கடைசியா பார்த்தான், சர்ரத்துல கூட நோயை போட்டு பார்த்தான். அதுக்கு கூட இந்த நாட்கள் யோபு இந்த நாட்கள் அசைவில்லை. மனைவியா சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறதை விட நீரே அவரை நிந்தித்து அப்படியே மறித்து போகின்ற விதமாக இந்த நாட்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் யோபு இந்த நாட்களை அப்படி செய்யவில்லை. அசையாமல் அப்படியே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். இந்த நாட்களிலே, இன்றைய நாட்களில் இங்கே நாங்கள் காண்கிற காரியம் என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பாருங்கள், அங்கே தேவன் இந்த இடத்திலே பாருங்கள், இந்த மகா உபத்திரவத்தின் காலத்திலே இந்த நாட்களிலே எப்படியாக நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை தான் இங்கே தெளிவாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பாருங்கள். அது மட்டுமல்ல, பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, அற்புதங்களை செய்து காட்டுவது மட்டுமல்ல, அவர்களை இந்த நாட்களை பாருங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு அனுமதிக்கிறார். ஏனென்றால் அதன் மூலமாய் தன் மீது இந்த நாட்களிலே அன்பு கொண்ட விசுவாசிகள் தமக்கு அங்கே வேதாகம சத்தியங்களுக்கும் உண்மை உள்ளவர்களா என்று சோதித்து பார்க்க ஆண்டவர் இந்த நாட்களிலே விரும்புகிறார் சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே உபாகம புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே உபாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 13ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 3வது வசனத்திலே, அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொற்பனக்காரர்களாம் சொல்லுகிறதை கேளாதிருப்பீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவீர்களோ, இல்லையேனில் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய, அப்ப நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப ஆண்டவர் இந்த நாட்களில் இன்றைக்கு நேற்றல்ல, அந்த நாட்கள்ல இருந்த நாட்கள்ல தன்னுடைய ஜனங்கள் தன்னை நேசிக்கிறார்களா, உண்மையாக நேசிக்கிறார்களா என்று சொல்லி சின்ன டெஸ்ட் அடிக்கடி வச்சுக்கொள்வார். பள்ளிக்கூடத்துல நமக்கு 1ஆம் வகுப்பு முடிஞ்சோன்னா டெஸ்ட் வரும், 2ஆம் வகுப்பு முடிஞ்சோம் டெஸ்ட் வரும், 3ஆம் வகுப்பு அப்படியே டெஸ்ட்டுகள் வச்சு கொண்டு போறது. ஏனென்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அருமையான கர்த்தருடைய விசுவாசியா ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு சின்ன சின்ன சோதனைகள் வரும். ஒவ்வொரு சோதனை நாங்கள் பாஸ் பண்ணி கொண்டு போய், என்ன வேதம் சொல்லுகிறது, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஜீவ கிரீடம் அவனுக்கு சூடப்படுகிற வேளையில பெரிய பேரின்பமாய் இருக்கும். அப்படியானால் அந்த சோதனைகளை இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே சகிக்க வேண்டும். சோதனைகளை நாங்கள் தாண்டி நடக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு பாடலோட இந்த நாட்கள் இருக்கு, பல பல சோதனைகள் அதை தாண்டி வந்து அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்படியானால் இந்த சோதனைகளை தாண்டி பவுலடிகளுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், அநேக சோதனைகள் வந்தது, கப்பல் சேதம் வந்தது, கல்லறி உண்டார் கர்த்தருடைய பிள்ளைகளே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், சிறைவாசகம், இப்படியாக அநேக சோதனைகள் வந்து, ஆனால் அந்த சோதனைகள் மத்தியிலும் இந்த நாட்களில் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், எனக்கு நியமிக்கப்பட்ட காரியத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஏனென்றால் நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன், எனக்கு வைத்திருக்கிற அந்த கிரீடம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்னைக்கு இந்த பூமியிலே வாழுகிற நமக்குள்ளே சோதனைகளை இந்த நாட்களில் தருகிற அந்த அவனுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிற சோதனைக்காரன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சோதித்தவன். அவர் அங்கே உபவாசம் இருந்து வர்ற வழியில அவன் நிற்கிறான், ரெடியா நிற்கிறான். என்ன டெஸ்ட் கேள்வி பேப்பரோட நிற்கிறான் இந்த நாட்களில் சோதிக்கிறதுக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்லுகளை அப்பமாக்கும், இந்த உப்பிரியிலிருந்து குதியும் இந்த நாட்களிலே உம்முடைய வசனம் சொல்லுகிறது, இப்படியாக காரியங்களை கொண்டு வர. அப்ப எப்படி வாரான்னு சொல்லி சொன்னால் ஆண்டவுடைய டைப்லான் வாரான். என்ன, உங்களோட வேதம் தானே சொல்லுது, சங்கீதம் 91 தானே சொல்லுது, உங்களோட பாதம் கல்றாதபடி தூதர்கள் கையில் ஏந்தி கொள்வார். அப்படியானால் குதி இங்க ஏந்தி கொள்வார்கள் பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட சோதனை காரணம், இந்த சோதனை கூடாத இந்த நாட்களை நம்மை நடத்தும்படியாகத்தான் அவன் இந்த நாட்களை என்ன செய்யறான் என்றால், கட்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று பகைத்து எடுத்திருக்கிறான். இன்னைக்கு அது விசுவாசிகளுக்கு தெரியாது. இன்றைய விசுவாசிகள் என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால், ரட்சிக்கப்பட்டதானே நாங்கள் பரிசுத்தமானவர்கள், அப்படியே அமைதியா இருந்து அப்படியே காரியத்தை முடிச்சுட்டு ஆண்டோட வரியில போயிடுவோம்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் சில சம்பவங்களை பார்க்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவி இல்லாதபடி ஆராதிக்கிற காரியங்கள் மாமிசத்திலேயும் செய்து கொள்ளலாம். காயின் ஆபேல் பலியிட்டார்கள் தேவனுக்கு. ஒருவன் மாமிசத்திலே பலியிட்டான், ஒருவன் ஆவியிலே இந்த நாட்களே பலியிட்டான். அப்படியானால்
ஒருத்தன் இந்த நாட்களில் வேண்டா வெறுப்பா பலியிட்டா, இன்னொருத்தன் இந்த நாட்களில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரே உம்மிடத்திலே படைக்கிறேன் என்று பலியிட்டார். ஆண்டவர் முகந்து கொண்டார், எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைகள், இதான் நடந்த காரியம். இன்றைக்கு இதேதான் காரியம் இன்றைக்கு இருக்கு. இப்ப காரியங்கள் அப்படியே. ஆனால் இந்த நாட்களே நாங்கள் எப்படி வாழுகிறோம் என்பதைத்தான் இன்றைய கடைசி காலத்திலே பார்க்க வேண்டும். அப்ப இந்த மகா உபத்திரவு காலத்திலே நாங்கள் தப்ப வேண்டுமா இருந்தால், அங்கே இந்த நாட்களில் வருகிற சில சோதனைகள், சில காரியங்களுக்கு நாங்கள் அப்படியே ஒரு மாதிரி சகிச்சு இந்த நாட்களை நசிச்சு போக வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது இப்படி என்று சொன்னால், இப்படியாக இந்த நாட்களை ஏமாற்றும் காலம் அவ்வளவு இந்த நாட்களிலே அங்கே சுலபமானது அல்ல. மத்தேயு 24:24 நாங்கள் வாசிக்கக்கூடியது. ஏனென்றால் இந்த கடைசியிலே இயேசு கடைசி நாட்களிலே அங்கே மத சம்பந்தமான ஏமாற்றுகளும் வஞ்சகங்களும் எங்கும் இந்த நாட்களை பரவி இருப்பதனால் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உத்தம கிறிஸ்தவர்கள் கூட இந்த நாட்களிலே உண்மை எது தவறானது எது என்று கண்டறிய கஷ்டப்படுகிறார்கள் என்று கூறப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இவர்கள் உண்மை எது கஷ்டம், உண்மை எது பொய்யது என்பதை குறித்து அறிந்து கொள்ள முடியாத நிலப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யாரு? விசுவாசிகள். ஏனென்றால் பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், இயேசுடைய கடைசி நாட்களே பாருங்கள், இங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், எங்கும் இந்த நாட்களை பாருங்கள், வஞ்சகங்கள் எங்கு பரவி இருப்பதனால் அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? கஷ்டப்படுகிறதை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்க. 1 தீமோத்தேயு 4:16 வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயின் புஸ்தகத்திலே பாருங்கள், 4:16 வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி நீ செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களை நீ என்ன செய்வாய்? ரட்சித்துக் கொள்ளுவாய். அப்ப முதலாவது இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், உன்னை குறித்து முதலாவது ஒரு காரியத்தை நாங்கள் பிரசங்கம் பண்ணுறதா இருந்தால், என்ன காரியத்தை குறிச்சாலும் என்ன செய்ய வேண்டும்? என்னை குறித்தும் என்னுடைய உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயாகினால் வேதம் சொல்லுகிறது, உன்னையும் என் உபதேசத்தையும் கேட்பவர்களை ரட்சித்துக் கொள்வாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த உபதேசங்களா இருந்தாலும் கூட அந்த உபதேசங்கள்ல கூட இந்த நாட்களிலே நாங்கள் ஸ்டெடியாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபு 1:21 பார்க்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். திருப்பிக் கொள்ளுங்கள், யாக்கோபின் புஸ்தகம் 1:21 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எப்படி என்று சொன்னால், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், அதாவது, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். இன்றைய பாருங்கள், வசனத்தை கேட்க வேண்டும் என்று சொன்ன வரமாட்டாங்க. இன்றைக்கு மெசேஜ் போகுதுன்னு சொல்லி சொன்னா என்ன செய்வாங்கன்னு, அதுல 2 பாட்டு போட்டு பாருங்க, டக்குன்னு வந்துருவாங்க. பாட்டு படிக்கிற பாட்டு ப்ரோக்ராம் இருக்குன்னா கட்டாயம் வருவாங்க. வேற எதுவும் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னா கட்டாயம் வருவாங்க. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுதுன்னு சொன்னால், இன்றைக்கு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது பிரதர், என்னால வர முடியாதுன்னு சொல்லி காரியத்தை முடிச்சுடுவாங்க. ஏன்னா அந்த வசனத்தை கேட்க முடியாதபடி பிசாசு தடை பண்ணி வச்சிருக்கிறார். அதுதான் நாங்கள் ஆண்டவர் ஊமைகளா சொல்றாரு. வசனத்தை குறித்து இந்த நாட்களிலே அங்கே விதைகளை குறித்து ஊமைகளை சொல்லுகிறார். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள், கற்பாறைக்கு விழுந்த விதைகள், அதாவது நாட்களை பார்க்கிற வழியில் முட்களுக்குள்ளே விழுந்த விதைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இப்படியான காரியங்களை குறித்து ஆண்டவர் இந்த நாட்கள் அந்த விதைகளுடைய ஓமனத்தை சொல்லுகிற நோக்கம் என்ன? இந்த வசனம் விதைக்கிற வேளையிலேயே வசனத்தை கேட்காதபடி அந்த முட்பாறைகள் முட்கள் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால், ஜனங்களை நெருக்கும். அந்த உலக கவலைகள், உலகத்தில் உள்ள பிரச்சனைகள், காரியங்கள், இந்த நாட்கள எல்லா காரியங்களும் நெருக்கிறதா இருக்கும். அப்ப அதனாலே அவன் வசனத்துக்குள்ளே வளர முடியாது. அவனுடைய வாழ்க்கை இந்த நாட்களே அப்படியே என்ன அதாவது ஒரு செழிப்பில்லாதபடி அங்கு அழிந்து போறது. 2வது, கல்லுக்கு மேல விழுகிறது. கல் அங்கே நெருக்கி போடும். நீ வசனத்துல வளர்ந்து வர விடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இப்ப பாருங்கள், இந்த நாட்களே இப்படியான சூழ்நிலையில் விழுகிற அந்த கர்த்தருடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை விதைக்கிற வேளையிலேயே அந்த வார்த்தைகள் ஒரு நல்ல நிலத்திலே விழுந்தா இருந்தால்,
கல்லுகள் முள்ளுகள் இல்லாதபடி விழுமா இருந்தால் அந்த வசனம் அவனுக்குள்ள என்ன செய்யும் என்றால் கிரியைகள் செய்ய நடப்பிக்கிறதை பார்க்கக்கூடியதா இருக்கும். அப்ப உடனே அவன் என்ன செய்வான்னா வசனம் முக்கியம். த வேர்ட் ஆஃப் கோட், வார்த்தை இந்த நாட்களே எனக்கு முக்கியம். அந்த வார்த்தையிலே நான் பிடிச்சுக்கொண்டு இந்த நாட்களே அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துடுவேன் சொல்லி இந்த நாட்களே வார்த்தையிலே கட்டிக்கொண்டே இருப்பார். அப்ப அவன் வார்த்தையில வாசிக்க படிக்கிற வேளையிலே யாராவது எந்த காரியத்தை சொல்லுகிற வேளையிலே அவன் என்னத்தை பார்ப்பான்னு சொன்னா கம்பேர் பண்ணி பார்ப்பான் வசனத்தோடு. இந்த வசனம் சரியா இருக்கா, கர்த்தருடைய வசனத்துக்கும் இவங்க பேசுகிற வசனத்தும் சரியா இருக்கான்னு பார்ப்பான். பார்த்துட்டா ஓகே, இவர் பேசுகிற வசனம் அப்படியா இருந்தா அவன் அப்படியே அதை கேலஸா விட்டுருவான். எனக்கு ஏன்னு சொன்னால் வாக்குவாதத்துக்கு போகக்கூடாது. இந்த நாட்களை அப்படியே விட்டு நாங்கள் வசனத்திலே நாங்கள் பிடிச்சு கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய இப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே பாருங்கள் அவருடைய காரியம் என்னவா இருக்கிறான்னு சொல்லி சொன்னால், அவர் அங்கே இந்த எருசலேமில் சுற்றி திரிந்தார். வேதம் சொல்லுறது அவர் பிசாசின் பிடியில் இருக்கிற விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். யூதேயா, எருசலேம், சமாரியா எல்லா இடம் சுற்றி திரிந்தார். ஆனா அந்த இடத்திலே பாருங்கள் வேதபாரர்கள் வந்து நெருக்கினார்கள். பரிசேயர்கள் வந்து சதிசேயர்கள் வந்து அந்த இடத்துல நின்றார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்படியாக அந்த நாட்களை ஜனங்கள் இந்த நாட்களை வந்து ஆண்டவருக்கு எதிராக காரியங்களை சொன்னாலும் ஆண்டவர் அந்த இடத்துல போய் நின்று அவங்களோட போய் வாக்குவாதம் பண்ணி பிரச்சனை பட்டு கொண்டிருக்கே இல்லை. தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். சோமாக்களை செய்து கொண்டிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓய்வு நாள்ல நீ சோமா கூடான்னு சொல்லி சொன்னாங்க. எங்க இருக்கு அது? மோசையுடைய நியாய பிரமாணத்தின்படி சொன்னாங்க. அதுக்கும் ஒரு மரபுலையை சொல்லிவிட்டு நாங்கள் நின்று மினக்கடையில கடந்து போய்விட்டார். இங்கால பார்த்தா விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயனுக்கு அங்கே பெண்ணை கொண்டு வந்து விட்டாங்க. மோசையினுடைய நியாய பிரமாணத்தின்படி என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி அதற்கும் ஆண்டவர் ஒரு மரபுலையை சொல்லி அனுப்பினால ஆக்களையும் காணையிலே கல்லையும் போட்டுட்டு போயிட்டாங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் வாக்குவாதம் பண்ண இல்லை. ஆண்டவர் இந்த நாட்களிலே தன்னுடைய வழி, ஆண்டவர் சொல்ல என்னுடைய வழி வித்தியாசமான வழி ஐயா, அந்த வழி அதைத்தான் சொல்லுகிற. அந்த நாட்களை பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவரத்தில் வருகிற வழியிலே பாருங்கள், அவர் சொல்ற எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ என்ன பின்பற்றப்பா, வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. வேதம் சொல்லுறது பாருங்கள், ஒருவன் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்பதை தான் குறித்து சொல்லப்படுகிறது. ஏனென்றால் என்னுடைய பாடுகளை எடுத்துக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்னுடைய வேதனை, என்னுடைய நோய்களை எடுத்துக்கொண்டு ஆண்டவரையே அந்த கல்வாரியை நான் நோக்கி பார்த்து கொண்டு நடப்பேனே இருந்தால் இந்த உலகம் எனக்கு இந்த நாட்களே ஒரு தூசியாக இந்த நாட்களே இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகமின் பின்னே என்றுதான் இந்த நாட்களை பாடு. ஒரு பக்தன் பாடுகிறான், சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன பணமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யமா இருந்தாலும் சரி, எல்லாம் பின்னுக்கு நிக்கட்டும். முன்னுக்கு அங்கே என்ன செய்வோம்? சிலுவையை வைப்போம், கிறிஸ்துவ வைப்போம். கிறிஸ்துவ வைத்தால் கிறிஸ்து எல்லாரையும் தருவார். ஒரு ஒரு சிறிய கதை உண்டு. என்னவென்றால், ஒரு தேசத்திலே ஒரு ராஜா அந்த நாட்கள் என்ன செய்தாராம், இந்த ஊர் ஜனங்களை கூப்பிடு, வாங்கப்பா வந்து உங்களுக்கு தேவையான சாமான்லாம் அள்ளி கொண்டு போங்கன்னு சொல்லி விட்டாச்சு. உடனே பார்த்தா அந்த நாட்கள் எல்லாரும் வந்தாங்க. பொன்னி அள்ளினாங்க, குறிப்பாக வந்து பொன்னி அள்ளினாங்க, அரிசி அள்ளினாங்க, மூட்டை அள்ளினாங்க, எல்லாவற்றையும் கிடக்கிற சாமான்கள் எல்லாவற்றையும் மூட்டையா கட்டினாங்க, கொண்டாங்க. இந்த நாட்களே போனாங்க, செட்டி இடியெல்லாம் கொண்டு சேர்த்துட்டாங்க. அந்த ஒரு புள்ள மாத்திரம், ஒரு சிறு புள்ள போயிட்டு இந்த நாட்களை என்ன செய்து அப்படியே அரசனுக்கு பக்கத்துல நின்றுச்சு. அப்போ அவர் கவனிச்சு பார்த்து கொண்டு இருந்துட்டு ஆண்டவர் இந்த நாட்கள் அந்த அரசன் கேட்டார், அந்த நாட்களே, அம்மா இங்க வாம்மா, நீ என்னத்துக்காக நீ ஒன்றுமே எடுக்கல, அப்படியே இந்த நாட்களை இருக்கிற, உனக்கு இன்னும் தேவை இல்லையான்னு கேட்க அந்த புள்ளை ஒரு காரியத்தை சொல்லிச்சு. அவனண்டா ராஜாண்ட கையை பிடிச்சு, எனக்கு நீங்க தான் தேவைன்னு சொல்லி. ஏனென்றால் ராஜா அவர் அந்த புள்ளையோட கூட இருந்தால் அந்த எல்லா காரியம் அந்த பிள்ளைக்கு சொந்தமா இருக்கு. மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இயேசு ராஜா நம்மோட இருப்பாரா இருந்தால் நமக்கு எல்லா காரியங்களும் கைகூடும். எல்லா விதமான நன்மைகளும், எல்லா விதமான கிருபைகளும், எல்லா விதமான காரியங்களும் நமக்கு கைகூடும். ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் இந்த உலகத்தை உருவாக்கினவர். நம்மோடு இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மோடு இருக்கிறவர் இரட்சகர், நம்மோடு இருக்கிறவர் வரப்போகிறார். ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தரும் சேனைகளின் தேவனுமாக அந்த நாட்களை வரப்போகிறார். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அவரை நாங்கள் தேடி ஓட வேண்டும். ஏனென்றால் இந்த மகா உபத்திரவத்தின் காலத்திற்கு முன்பாக அவரை நாங்கள் தேடி நாடி ஓட வேண்டும் என்று சொல்லி நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே முன்குறித்திருக்கிறார் என்பதையும் அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, உபத்திரவ காலம் வரப்போவதற்கு முன்பாக அவரை தேடுங்கள். உலகத்தை அல்ல, உலகத்தில் உள்ள பொருட்களே அல்ல. இன்றைய பாருங்கள், தேசங்கள்ல யுத்தம் நடக்குது. அவனவன் என்ன வசதியாக என்ன இதா பங்களாக்களை கட்டி வச்சிருந்தான். இன்றைய பார்த்தா அவனுக்கு பங்களாவில் ஒன்றும் இல்லை, அவனுக்கு படுக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாம இன்றைக்கு தேசங்கள் அகதிகளாக திரிகிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் அல்ல, உலகம் என் பின்னே
சிலுவையின் முன்னே என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் ஓடுவோமா இருந்தால் இந்த மகா உபத்திரவத்தின் காலத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் இந்த நாட்களிலே நமக்கு கிருபை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளிலும் மகா உபத்திரவத்தின் காலம் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக நீங்கள் தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. அடியேனே இந்த நாட்களை நீங்கள் மறைத்து இந்த நாட்களை வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை முற்றுமுழுதாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. பொறுப்பேற்று அவள் நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கேட்ட ஒவ்வொருவர்களையும் கர்த்தர் இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக. மறு ஒலிபரப்பிலே கேட்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதி நடத்துவாராக என்று இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.